ஹலோ வணக்கம் என் அன்பு உள்ளங்களுக்கு. இன்றைக்கி அம்மா என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா, நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் வளர்ந்து பசு மஞ்சள் இது பொங்கலுக்கு கட்டுவோம்ல, அந்த மஞ்சள் இவ்வளோது எடுத்துருக்குறேன். நம்ம ஒரே தொட்டியில் இருந்தது. இது வந்து ஒரு 1/2 கிலோ மேலே தான் இருக்கும், இது 3/4 கிலோ கூட இருக்கும். ஆனால் அதை பதமாக மஞ்சள் தூள் எடுக்கணும். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து இதை வந்து பொடியாக அரிஞ்சிக்கணும். அரிஞ்ச பிறகு தண்ணியில் ஒரு கொதி வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா படன்னு காயணும். இந்த மஞ்சள் காய்ஞ்ச அப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மஞ்சள் பொடி. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ல பிள்ளைங்களா, என் அன்பு உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவாக காட்டுறவங்களுக்கு இப்போத்துக்கு இதை எடுத்துன்னு வந்ததை காட்டுறேன். கழுவி வச்சுக்கிறேன். பவுட்ரு செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் வளைஞ்ச மஞ்சள் ஃபுல்லாக அது கழுவி வச்சுருந்தேன். இது போல் ஃபுல்லாக அரிஞ்சிக்கணும். அது பாருங்கள், செம்ம வாசனை. இது நல்லா அரிஞ்சிட்டுன்னு கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருக்கும் அந்த தோலுங்களில். இப்போது அதை நம்ம நல்லா அலசிடணும். தண்ணி போட்டு அலசிட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா அரிஞ்சிக்கணும். அது பாருங்கள், நல்லா பிசைஞ்சு கழுவினோம்னா அந்த தோலுங்களில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். தோலெல்லாம் சீவ தேவையில்லை. நம்ம இப்படியே இது பாருங்கள், நல்லா அலசி பாத்திரத்தில் போட்டுக்கணும். கேரட்டு மாதிரி இது பார்க்குறதுக்கு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பிள்ளைங்களா. இது எவ்வளோ மஞ்சள் பொடி வருதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன், அதுதான் அப்படியே பெரிய குத்தாக வந்துருந்தது. அதை எடுத்து அன்றைக்கி அரிஞ்சு செய்கிறேன். சின்ன கொத்து அப்படியே நட்டு வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு வரும் இல்லைங்களா. வருஷத்துக்கு ஒரு கிலோ அப்படி வரும். அரைச்சா என்ன, ஒரு 100 கிராம் பவுடர் தான் வரும். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆவி வேக வச்சிடணும். இது அலசிட்டோங்களா, இதை நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு தான் நம்ம வடிகட்டிட்டு காய போடணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வேகுதுங்களா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு நல்லா காய விட்டோம்னா மஞ்சள் பொடி செய்வேன். மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, மஞ்சள் வந்து அன்றைக்கி எடுத்து கழுவி காய வச்சு போட்டேன் இல்லைங்களா. அது பாருங்கள், சத்தம் கேட்குதா, நல்லா காஞ்சிச்சு. பாருங்கள், படன்னு காஞ்சிச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு மஞ்சள். இப்போ பாருங்கள், இதை அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் குறப்பாக இருக்குது. நம்ம ஜலிச்சுட்டு திரும்பியும் அரைக்கலாம். இது பாருங்க, வாசனை கம்மன்னு மஞ்சள் நெடி. திருப்பியும் இதை போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பெரிய ஜாரில் போட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் குட்டி ஜார், இந்த ஜார்லேயும் போட்டு அரைச்சிட்டேன். இதுக்கு மேலே அரைக்க முடியல, மசிய மாட்டேங்குது. இது என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சீரகம் நம்ம ரசத்துக்கு தூள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேஸ்ட் ஆகாத அதுக்கு அவசரம் எடுத்து வச்சுட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா அதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி வந்துருக்கும் பிள்ளைங்களா. 1/2 கிலோவுக்கு இருந்தால் மாதிரி இந்த இது எடுத்து காய வச்சுது. இப்போ இது ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி இருக்கும். இது வந்து நல்லா முகத்துக்கும் போட்டுக்கலாம், குளிக்கலாம். அது பாருங்கள், எப்படி தொட்டோன்னு மஞ்சளாக ஆகுது பார்த்தீங்களா கையே. இது பாருங்கள் எப்படி ஒட்டுது பாருங்கள். வீட்டிலே வளர்ந்த மஞ்சள் அரைச்சி நான் வந்து வீட்டிலே செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பலனை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஹோம்மேட் டர்மரிக் டப்பா இது ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டேன். இது போன வருஷம் அரைச்சதில் இது பாருங்கள், இது கொஞ்சம் இருக்குது. போன வருஷம் அரைச்சதில் கொஞ்சம் இருக்குது. நல்லா சூப்பர் வாசனை. ஹோம்மேடு வீட்டிலே நானே ரெடி பண்ணது. அதை சந்தோஷமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, பாய் செல்லங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.